ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோழி அடை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10 முட்டை தான் இருந்துச்சு. அந்த 10 முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா 20 முட்டையாக மாறிடுச்சு. அது எப்படி 20 முட்டையாக மாறிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடை வச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம். மற்ற கோழியெல்லாம் இட ஆரம்பிச்சிருச்சு. அந்த முட்டையில் பூரா பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டை வச்சுக்கிட்டு நம்ம அந்த முட்டையை எடுத்து அந்த லைட்டில் வச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, அடை விழுந்திருக்கனால கருக்கூடுன முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணங்கரைன்னு இருட்டாயிரும். அடை விழுகாத முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தெரியும், லைட் வெளிச்சம் ஒயிட்டாக தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பூரா முட்டைகளுமே நம்ம பிரித்து எடுத்து வச்சிட்டோம். ஒரு 10 முட்டை மட்டும் அந்த கோழியில் இருக்கிற மாதிரி மிச்சம் 15 முட்டைக்கு மேலே இருந்துச்சு. அந்த 15 முட்டையுமே எடுத்துட்டோம். எடுத்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உப்புக்குள்ளே பூராத்தையுமே ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸ்டோர் பண்ண பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 10 முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை இனிமேல் மறுபடியும் கோழியெல்லாம் வந்து இடும்போது அதில் தெரிஞ்சு எடுக்கிறக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் பூராவுமே கெச்சை வச்சு மார்க்கர் வச்சு நம்ம அப்படியே அடையாளம் போட்டுக்கிட்டே இருக்கோம். அடையாளம் பண்ண பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோழிகளுக்குமே அந்த மிச்ச முட்டையில் ஒரு 10 முட்டையை அடை வச்சுட்டோம். அந்த பக்கத்துலேயே இன்னொரு கோழிக்கு அடை வச்சுட்டோம். இந்த மாதிரி வில்லேஜ் நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.